நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார். இதைக் கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று, எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படியே கொடுத்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும்? விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டுள்ளான். இதைக் கேட்ட அவரது தந்தை, ஆம், உண்மையும் தானமாக கொடுக்கப் போகிறேன் என்றார். இதைக் கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேதன், என்னை யாருக்கு தானமாக கொடுக்கப் போறீர்கள் எனக் கேட்க, அவரது தந்தையோ, யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என கூறி தானமாக கொடுத்துவிட்டார். தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன். அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யமதர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கிறான். மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம்தானா எனக் கேட்கிறான். அதற்கு பதிலளித்த யமதர்ம ராஜா, அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார். இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று கேட்கிறான். அவனுக்கு தர்மங்களை எடுத்துச் சொல்கிறார் யமதர்மராஜா. மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என யமதர்மராஜா கூறி வழிகளில் ஒன்று தான் பரணி தீபம்.